இறைவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி, இன்றனக்கார முதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்குளாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடித் தாமரைகளை மனமொழி மைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலி ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித் தாமரைகளை மனமொழி மைகளாலே வணங்கி இந்த சிவஞான போதமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடித் தாமரைகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். எல்லாமல்ல இறைவனது திருவருள் கருணையினாலே நாம் கடந்த வகுப்பில் 2வது நூற்பாவில் 3 அதிகரணங்களை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். முதல் நூற்பால உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பதும் அது உள்பொருளே சூனியமன்று இல்பொருளுமன்று, அது உள்பொருளே, அதை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும், அவன் சங்காரக் கடவுளே. இந்த சங்காரக் கடவுள் ஒருவரல்ல பலர் என்பதையெல்லாம் மறுத்து அது ஒருவரே என்று நிறுவி அது எல்லாமல்ல பெருமானே என்பதை நிறுவி உலகத்திற்கு முதல்வன் இறைவனே என்பதை நிறுவி பதிவுண்மைக்கு பிரமாணத்தை சாதித்தோம். முதல்ல பிரமாண இயல் தானே, முதல் 3 நூற்பாக்கள் பிரமாண இயல். அதில் முதல் நூற்பால் இறைவன் என்பவன் உண்டு, அதர் சிவபெருமானே உலகத்திற்கு முழுமுதற் கடவுள் என்பதை சாதித்தார். அப்படி சாதிக்கப்பட்ட பெருமான் உலகத்தை மாயையிலிருந்து தோற்றுவிக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வாறு? உயிர்களோடு அவன் அத்துவதமாக இருந்து உயிர்கள் செய்கின்ற வினைக்கு தக்கவாறு மாயையிலே இருந்து உலகத்தை தோற்றுவிக்கிறான். அப்படி உயிர்கள் ஒன்றுபோல் வினையை செய்யாமல் பலவாறு வினை செய்வதற்கு காரணம் அனாதியே அவற்றின் அறிவை மறைத்திருக்கிற ஆணவ மலம். எனவே 2வது நூற்பால ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு. அதனால் உயிர்கள் அதன் அறிவு ஆணவ மலத்தினாலே பல வகையாக மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவை பல்வேறு வகையில் வினைகளை செய்கிறது. வினைக்கு தக்கவாறு
மாயையிலிருந்து உலகத்தை அவன் என்ன செய்கிறான்? தோற்றுவித்து உயிர்கள் வினைக்குத்தக்கவாறு மீள மீள பிறத்தலையும் இறத்தலையும் செய்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த ஆன்மாக்கள் செய்கிற கண்மத்திற்கு தக்கவாறு அவற்றுக்கு வினைபோகத்தை ஊட்டுவது இறைவனது சிற்சக்தியே. இறைவனது சிற்சக்தியே. அந்த சிற்சக்தி இறைவனுக்கும் சிற்சக்திக்கு உள்ள தொடர்பு என்ன என்பது தான் இப்போ நம்ம பார்க்கணும். முதல் நூற்பாவில் பார்த்தோம். ரெண்டாவது நூற்பாவில் ஆன்மாக்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் அத்துவிதம் என்பதை முதல் அதிகரணத்தில் பார்த்தோம். அந்த அத்துவிதத்தில் உயிர்களோடு கலந்திருக்கிற பெருமான் கண்மத்திற்கு தக்கவாறு அவற்றுக்கு பிறப்பை கொடுக்கிறான் என்று ரெண்டாவது அதிகரணத்தில் கண்மமலத்திற்கு இலக்கணம் சாதித்தார். சரிங்களா? மூன்றாவது அதிகரணத்தில் கண்மத்திற்கு தக்கவாறு மாயையிலிருந்து உலகத்தை தோற்றுவிக்கின்றான், உடம்பை தருகின்றான். கண்மத்துக்கு தக்கவாறு உடம்பை தருகிறான். எனவே உயிர்கள் மாறி மாறி பிறக்கும். வினையாலே பிறப்பும் பிறப்பாலே வினை என்றும் மாறி மாறி பிறக்கும் என்பதை மூன்றாவது அதிகரணத்தில் நமக்கு சாதித்தார். அது மாயையினுடைய பிரமாணம். இப்போ முதல்ல கண்மத்திற்கு பிரமாணம் கூறினார், மாயைக்கு பிரமாணம் கூறினார். ரெண்டும் கூறப்படவே ஆணவ மலத்தினுடைய பிரமாணமும் இங்கு கொல்லப்படும். அப்போது இந்த வினைக்கு தக்கவாறு ஊட்டுவது எதுன்னு கேட்டால் இறைவனது சிற்சக்தி. அந்த சிற்சக்திக்கும் பெருமானுக்கு உரிய தொடர்பு தாதான்மியம் என்று சொல்லப்படுவது. அதுதான் இங்கே நாலாவது அதிகரணத்தில் நாம் பார்க்கிறோம். அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்பது முதல் அதிகரணம். ஆணையின் இருவினை என்பது இரண்டாம் அதிகரணம். போக்குவரவு புரிய என்பது மூன்றாம் அதிகரணம். ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே என்பது நான்காம் அதிகரணம். ஆணையின் என்பது என்னதுங்க? இறைவனது சிற்சக்தி. இறைவனது சிற்சக்தி, இறைவனது ஆணை. இறைவனது ஆணை எப்படி அரசனுக்கு அவனது ஆணை நிற்குமோ அதுபோல் இறைவனுக்கு என்ன நிற்கும்? அவனது சிற்சக்தி நிற்கும். அந்த ஆணையோடு இறைவன் எப்படி இருப்பான்? நீக்கமின்றி பிரிப்பின்றி நிற்பன். அப்போ இந்த பிரிப்பின்றி என்பதற்கு தாதான்மியம் என்று சொல்லப்படும். உயிர்களோடு அவன் இருக்கிற சம்பந்தம் என்ன சம்பந்தம்? அத்துவித சம்பந்தம். இது தாதான்மிய சம்பந்தம். இது நம்ம பல முறை பார்த்துருக்குறோம். அத்துவிதம்னா என்ன? ரெண்டு பொருள் கலந்து ஒன்றாய் நின்றால் அத்துவிதம், ஒரு பொருள் இரண்டாய் நின்றால் தாதான்மியம். அப்போது சிவமும் சக்தியும் வேறல்ல, ரெண்டும் ஒன்று தான். செயல்பாட்டினாலே அது எப்படி வருது? ரெண்டாக நிற்குது. சிவம் ஒன்றே, காரியப்படுகிற போது சிவம் என்றும் சக்தி என்றும் இரண்டாய் நிற்கணும். ஒரு பொருள் ரெண்டா நின்றா தாதான்மியம், இரு பொருள் ஒன்றாய் நின்றா அத்துவிதம். இதுதான் இதில் உள்ள நுட்பம். சரி, எனவே ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்று என்பதை நாம் இப்போ நாலாவது அதிகரணத்தில் பார்க்க இருக்கிறோம். இப்போது உயிர்கள் மீள பிறக்கும், அதற்கு வினைக்கு தக்கவாறு என்பதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். மேற்கோள் பாருங்கள் இதுக்கு. இனி ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே இருக்கிறதா இல்லைங்களா? இனி ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே. இது இறைவன் தனது சிற்சக்தியோடு சமவாய சம்பந்தமாக, அதுக்கு அழகாக ஒரு சொல்கிறார். என்னதுங்க? சமவாய சம்பந்தம். சமவாய சம்பந்தம். அந்த சம்பந்தத்தினாலே எப்படி நிற்பான்? நீக்கமின்றி நிற்பன். சமவாயம் என்பதற்கு என்னதுங்க? சமவாயம் அப்படின்னா இப்போது நீர் இருக்கிறது, நீரில் உப்பு கலந்துருக்கிறது. இந்த உப்பு நீர் என்னதுங்க? சமவாய சம்பந்தம். எவ்வளவு நீர் இருக்கிறதோ அவ்வளவு எப்படி இருக்கும்? உப்பு இருக்கும் இல்லைங்க? கடல் நீரில் உப்பு இருக்கா இல்லையா? அந்த கலப்பு எப்படி இருக்கிறது? முழுமையாக. எங்கேயுமே உப்பு கலக்காத இடம் ஏதாவது இருக்குமா? எங்கெல்லாம் நீர் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? உப்பு இருக்கும். அப்போ இந்த கலப்பு எப்படிப்பட்டதுங்க? சமமாக. எது சமமாக? நீருக்கு இணையாக உப்பு கலந்திருக்கும். அந்த சம்பந்தத்துக்கு தான் என்ன பேருங்க? சமவாய சம்பந்தம். சமவாய சம்பந்தம். அப்போது இறைவன் எவ்வளவோ அவ்வளவு திருவருள். இறைவன் எவ்வளவோ அவ்வளவு திருவருள். எங்கெல்லாம் திருவருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சிவம் இருக்கும்.
இப்போ சிவம் தனியாகவோ சக்தியை தனியாகவோ பார்க்க முடியாது. எப்படி கடலில் உப்பை தனியாக நீரை தனியாக பார்க்க முடியுமா? எங்கே உப்பு இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? நீர் இருக்கும். நீர் இருந்தால் உப்பு இருக்கும். இந்த சம்பந்தத்துக்கு தான் என்ன பேர்? சமவாய சம்பந்தம். இதைத்தான் வடமொழியில் தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லுவாங்க. இந்த தாதான்மிய சம்பந்தம் என்பதற்கு தமிழில் சொல்லுகிற போது என்னென்னு சொல்லுவோம்? சமவாய சம்பந்தம். அந்த சமவாய சம்பந்தத்தோடு இறைவன் திருவருளோடு இணைந்து நிற்பான் என்பது. சரி, இப்போ இதன் மீது தடை என்னன்னு கேட்டால், இங்கே இறைவன் தன் சிற்சக்தியோடு அபேதமாக நிற்பானா பேதமாக நிற்பானா? பேதம்னா என்னது? வேறு வேறு. இப்போ நம்ம ஒன்றாய் உடனாய் வேறாயின்னு 3 பார்த்தோமா இல்லையா? அப்போ தன் சிற்சக்தியோடு ஒன்றாய் இருப்பானா வேறாய் இருப்பானா உடனாய் இருப்பானா? இதுதான் கேள்வி. இறைவனும் அவனது சக்தியும் ஒன்றா வேறா உடனா என்பது தான் கேள்வி. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஏகம் அநேகம் இரண்டுமின்றி. ஏது இருக்கு பாருங்க, மேற்கோள் என்னதுங்க? அவன் ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்பது ஏது இல்லைங்களா? அதுக்கு என்ன மேற்கோள்? அதுக்கு ஏது என்ன சொல்கிறாரு? அவன் ஏகம் அநேகம் இரண்டுமின்றி எப்படி நிற்கிறான்? சர்வ வியாபியாய் நிற்றலான். அவன் ஏகமும் அல்ல அநேகமும் அல்ல. ஏகமும் அல்ல அநேகமும் அல்ல. இது எப்படின்னு சொல்லலான்னா, இப்போது நான் இங்கே இருக்கிறேன். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்? இங்கே வகுப்பில் இருக்கிறேன். நான் இன்னொரு இடத்துல இதே நேரத்தில் இருக்க முடியுமா? இன்னொரு இடத்துல இப்போ நான் கோவையிலேருந்து வருகிறேன். இப்போ வீட்லேயும் இருக்கிறேன், இங்கேயும் இருக்கிறேன். அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் நான் என்னது? ஒன்றல்ல. இங்கேயும் அங்கேயும் இருக்குன்னா நான் எத்தனை? 2. அப்போ 2ன்னு சொன்னால் இது வேற அது வேற. இங்கே இருக்கிற ஆள் வேற, அங்கே இருக்கிற ஆள் வேற. ஒன்றுன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது? இங்கேயும் அங்கேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. அப்போ ஒன்றுன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. பலன்னு சொன்னால் ஒன்றாக இருக்க முடியாது. 3 ஆரம்பிக்கவே இல்லையா? 3 ஆரம்பிக்கலையா? 2 அதிகரணம் இருக்குதா? சிறப்பு. நான் ஏதோ 3 முடிச்சுட்டு 3 நடத்தவே இல்லையா? அருமை, போங்க, சூப்பர். சொன்னீங்களா? நான் வேக வேகமாக 3 முடிச்சுட்டு 3ஆம் நூறுபாவை இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். சிறப்பு. சரி, அப்போ இன்றைக்கி 2 தான் தாண்டுவோமா? இன்றைக்கி எப்படியாவது 3 முடிச்சிடலாம் அப்படின்னு ஆர்வமாக ஆரம்பித்தேன். போட்டாச்சு பிரேக்கு. மகிழ்ச்சி. சரி, 3ஆம் அதிகரணம். 3ஆம் அதிகரணம் போக்குவரவு புரிய. போக்குவரவு புரிய. போக்கு என்பதற்கு இறத்தல். கொஞ்சம் வேகமாக இன்றைக்கி முடிச்சிட வேண்டியதான். 3ஆம் நூறுபாவை இன்றைக்கி முடிச்சிட வேண்டியதான். எங்கள் ஆசிரியர் வந்து சொல்லினா பேசஞ்சரை விட மெதுவாக போகுது வண்டி அப்படிங்கிறாரு. யா சிவா அவர் வகுப்பு காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சுடுவாராம். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடத்துவாராம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வகுப்பு. நம்ம 2 வகுப்பில் நடத்துகிறத அவர் 1 வகுப்பில் நடத்திடுறாரு. நமக்கு 4 மணி நேரம் தான் வகுப்பே நடக்குது. கணக்கு போட்டு பார்த்தா நம்ம வகுப்பு எவ்வளோ நேரம் நடக்குது? 4 மணி நேரம் தான் நடக்குது. காலையில் 2.5 மணி நேரம், சாயந்தரம் 1.5 மணி நேரம், 4 மணி நேரம் வகுப்பு. எங்கள் ஆசிரியர் ஒரு நாளைக்கு நம்ம வகுப்புறத டபுளாக நடத்திடுறாரு. 9 மணிக்கு ஷார்ப்பாக வகுப்பு ஆரம்பிச்சிருவாராம். மகிழ்ச்சி. கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். ஏன் நாங்களும் வரமாட்டோம், எங்கள் மாணவரும் வரமாட்டாங்க, 2 பேருமே வரமாட்டாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். சரி, போக்குவரவு புரிய. போக்கு என்பது இறத்தல், வரவு என்பது பிறத்தல். ஆன்மாக்கள் இறத்தலையும் பிறத்தலையும் என்ன செய்யும்? புரிய. புரிதல் என்பது என்னதுங்க? புரிதல் அப்படின்னா இடைவிடாது செய்தல். புரிதல் என்பது என்னதுங்க? இடைவிடாது செய்தல். அப்போ ஒரு செயலை
மீள 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 செஞ்சால் அதுக்கு என்ன பேருங்க? புரிதல்னு பேர். இப்போ இந்த ஆன்மாக்கள் எதை செய்யும்? இறக்கும் பிறக்கும், இறக்கும் பிறக்கும். நம்ம அப்பர் சாமி வாக்கில் பார்க்கணும், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேன்னு சொல்கிறாரா இல்லையா? அதுதான். அப்போ பிறத்தலையும் இறத்தலையும் இந்த ஆன்மாக்கள் என்ன செய்யும்? தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். சரி, அப்போது இங்கே சில தடைகளும் விடைகளையும் கேட்குறாங்க. போன அதிகரணத்தில் இறைவனுக்கு ஐந்தொழில் செய்வது தான் இலக்கணம்னு சொன்னீங்க. அவன் என்ன செய்கிறான்? ஐந்தொழில் செய்வது அவனுக்கு இலக்கணம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில் செய்வது அவனுக்கு இலக்கணம். அப்போ இந்த இறைவன் இவ்வாறு ஐந்தொழில் செய்கிறான் என்று சொன்னால் உயிர்கள் என்ன செய்கிறான்? உயிர்களை படைக்கிறானா? உயிர்களை படைக்கிறானா? என்ன செய்கிறான்? படைத்தல் என்பது என்னது? அது செய்த வினைக்கு தக்கவாறு உடம்பையும் அதற்குரிய போகத்தை தருகிற உலகத்தையும் அவன் படைக்கிறான். அப்போது உலகத்தையும் உடம்பையும் தான் படைக்கிறானே அன்றி அவன் என்ன செய்வதில்லை? உயிர்களை படைப்பதில்லை. இப்போ படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றும் உலகத்தின் மேலும் மறைத்தலையும் அருளலையும் உயிர்கள் மேலும் செய்கிறான். உயிர்கள் மேலே என்ன நடக்குது? மறைத்தல், அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது உலகத்தின் மேலே. படைப்பதும் உலகத்தை தான், காப்பதும் உலகம் என்பது உடம்போடு சேர்த்தி. உலகம்னு சொன்னால் உடம்பு எதில் அடங்கும்? உலகத்தில் அடங்கும். அப்போது இந்த உடம்பையும் உலகையும் படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான். உயிரை கொண்டு வந்து அதில் பொருத்தி என்ன செய்கிறான்? அனுபவிக்க வைக்கிறான். அனுபவிப்பதற்கு முக்கியமானது மறைத்தல். அதை அனுபவிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? மறைத்தல் தொழில் இருந்தால் தான் நமக்கு அனுபவம் நிகழும். இல்லைன்னா என்ன நிகழாது? அனுபவம் நிகழாது, இல்லைங்களா? ஒரு அனுபவிச்சா தானே தெரியும். முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அனுபவிக்க மாட்டோம், இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தால் தான் நமக்கு என்ன நிகழும்? அனுபவம் நிகழும். என மறைத்தலும் அதன் பயனாக அருளலையும் உயிர்கள் மீது செய்கிறான். இது இறைவனுக்கு உரிய இலக்கணம்னு சொன்னீங்களே. இறைவன் கருணையே வடிவமானவன்னு சொன்னீங்க. அப்போ உயிர்களை படைக்கிற போது அவன் ஒன்று மாதிரி படைக்காம பலதரப்பட்டு படைப்பது ஏன்? எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக படைச்சிருக்கிறான். நினச்சி பாருங்க. உடம்பை பார்த்தாலும் ஒரே மாதிரி இல்லை. கருப்பாக இருக்காங்க, சிவப்பாக இருக்கிறாங்க, ஒல்லியாக இருக்கிறாங்க, குண்டாக இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு, இப்படி பலதரப்பட்டு உடம்பு இருக்கிறது. சரி, உடம்பு தான் அப்படி இருக்குது, அறிவாகுது ஒரு மாதிரி இருக்குமானா அறிவு எப்படி இருக்கிறது? பலதரப்பட்டு இருக்குது. அப்போ இறைவன் படைத்தான்னு சொன்னால் என்ன இருக்கணும்? ஒரே மாதிரியில் இருக்கணும். அவன் சில பேர்த்துக்கு என்ன செய்கிறான்? நல்ல செல்வத்தை கொடுத்துட்றான், சில பேர்த்தை கொண்டு போய் வறுமையில் போட்டுறான். இப்படி அவன் ஏற்றத்தாழ்வுகளோடு உயிர்களை படைத்தல் ஏன்? உயிர்களை படைத்தல் ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில்? அவரவர் செய்த வினைக்கு தக்கவாறு. எதுபோல்? அரசன் போல. ஒரு அரசன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டில் இருக்கிற குடிமக்களில் சில பேரை என்ன செய்வான்? தண்டிப்பான். சில பேர்த்த தண்டிப்பான். சில பேர்த்துக்கு என்ன செய்வான்? பாராட்டுவான். யாரை? குற்றம் செய்பவர்களை தண்டித்தும் நீதி நெறி வாழ்பவர்களை அவர்களுக்கு பரிசில் கொடுத்தும் நடத்துதல் அரசனுக்கு இலக்கணம். அதுபோல நாம் செய்கிற வினைக்கு தக்கவாறு பாவம் செய்பவர்களுக்கு துன்பத்தையும் புண்ணியம் செய்பவர்களுக்கு இன்பத்தையும் ஏற்றத்தாழ்வுகள் என்பது எதுபோல? அந்த அரசன் போல இறைவன் என்ன செய்வான்? அவற்றை ஊட்டுகிறான் என்று காட்டுகிறார். அப்படி ஊட்டுகிற பெருமான் அந்த ஒடுங்கிய உலகத்தை மீள தோற்றுவிக்கிறான். உலகம் ஒடுங்குகிறது, என்ன செய்கிறான்? மீள தோற்றுவிக்கிறான். அப்படி தோற்றுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இது நம்ம ஏற்கனவே முதல் நூற்பாலையே படித்தோம். உலகம் ஏன் ஒடுங்குகிறது? உலகம் ஏன் ஒடுங்குகிறது? இப்போ ஒரு உயிர் தோன்றுகிறது, நம்ம பிறப்புக்கு வந்தாச்சு, பிறப்புக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கு ஒடுக்கம் எப்போ நடக்கும்? இந்த கண்மமலம் பரிபக்குவமானால் ஒடுக்கிடுவான். கண்மமலம் பரிபக்குவமானால் என்ன செஞ்சிருவான்? ஒடுக்கிடுவான்.
சரி, அப்புறம் ஒடுக்க நாள் அப்படியே விடலாமே, என்ன செய்கிறான்? மீள தோற்றுவிக்கிறான். தோற்றுவிப்பதற்கு காரணம் எது? ஆணவ மலம் பக்குவம் ஆகும் பொருட்டு மீள தோற்றுவிக்கிறான். இப்படி கண்மபலம் பரிபக்குவமானால் ஒடுக்கிடுவான். ஆணவ மலம் பக்குவமாகிற வரைக்கும் மீள தோற்றுவிப்பான், மீள தோற்றுவிப்பான். இப்படி தோற்றுவிப்பதற்கு முறைமை என்ன, அவன் எப்படி தோற்றுவிக்கிறான் என்று சொன்னால், நம்ம நூல்களிலே அழகாக அதற்கு சொல்கிறாங்க பஞ்சாக்கினி வித்தை. என்ன சொல்கிறாங்க? பஞ்சாக்கினி வித்தை. அது என்னங்க பஞ்சாக்கினி வித்தை அப்படின்னா, இறந்த உயிர் 5 இடங்களிலே தங்கி பிறப்புக்கு வரும். ஒரு உயிர் இறந்துருச்சுன்னா என்ன செய்யும்? 5 இடத்துல தங்கும். ஒன்று சொர்க்கம், ஒன்று சொர்க்கம். சொர்க்கம்னு வச்சுக்கிட்டேன், அப்படி நீங்கள் நரகத்தையும் வச்சுக்கலாம். சொர்க்கத்துக்கு எப்போ போவோம்? புண்ணியம் பண்ணி இருந்தால் சொர்க்கத்துக்கு போவோம், பாவம் பண்ணியிருந்தா நரகத்துக்கு போகும். ரெண்டையும் பண்ணியிருந்தா ரெண்டுக்கும் போவோம். சொர்க்கத்துக்குள்ள போய் செஞ்ச புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு எங்கே போவோம்? நரகத்துக்கு போகும். சொர்க்க நரகங்களுக்கு போகும். இது ஒரு இடம், சொர்க்க நரகங்களுக்கு போகும். இது ஒரு இடம். ரெண்டாவது என்ன செய்யும்? மேக மண்டலங்களிலே தங்கி நிற்கும். அந்த வினைப்பயன்லாம் அனுபவித்து முடிச்சுட்டு உயிர் எங்கே போய் தங்கும்? மேக மண்டலங்களில் போய் தங்கும். தங்கிய பிறகு அது மழை துளியாக மண்ணுக்கு வரும். மண்ணுக்கு வரும். வந்து இங்கே தாவரங்களிலே சேரும். தாவரங்களில் வந்து சேரும். தாவரத்தின் வழி உணவாகி தந்தையினுடைய வயிற்றுக்குள்ளே போகும். இப்போ சாப்பிட்றோமா இல்லையா? நம்ம சாப்பிட்ற காய்கறி, கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் சரி, வெண்டைக்காய் சாப்பிட்டாலும் சரி, இதன் வழியாக என்ன வருகிறதுங்க? உயிர்கள் வருகிறது. உயிர்களை அங்கங்கே உணவின் வழியாக, தாவரங்களின் வழியாக தந்தையினுடைய வயிற்றிலே தங்கி எவ்வளோ காலம் தங்கும்னா 2 மாதம் தங்குமா. தந்தையின் வயிற்றில் 2 மாதம் தங்கிச்சுன்னா அது என்ன ஆகும்? விந்துவாக மாறும். இன்னைக்கு சாப்பிட்ற உணவு ஆண் வயிற்றில் 2 மாதம் ஆனால் அது என்னவா மாறும்? விந்துவாக மாறும். அந்த விந்துவிலிருந்து தாயின் கருப்பையில் போய் 10 மாதம் தங்கும். இப்போ எந்த இடம் பாருங்கள்? சொர்க்கம் ஒன்று, மேகம் ஒன்று. சொர்க்க நரகம் 2 சேர்த்து ஒன்று தான், சரிங்களா? சொர்க்க நரகம் 1, மேக மண்டலம் 2. அடுத்தது மலையின் வழியாக மண்ணுக்கு வந்து தாவரங்கள் 3, தாவரத்தில் தங்கும் 3. 4வது தந்தையின் வயிற்றில் 4, தாயின் வயிற்றில் 5. இந்த 5 இடத்துல தங்கி மீண்டும் பிறவிக்கு வரும். பிறவிக்கு வரும். 5 இடங்களிலே தங்கி வருவதினாலே இதற்கு என்ன பேர்? பஞ்சாக்கினி வித்தை என்று பெயர். எல்லா உயிரும் இப்படி தான் வரும். எல்லா உயிரும் இப்படி தான் வரும். அப்படி இந்த உயிர்கள் இந்த மண்ணுக்கு வருவதினாலே இந்த பஞ்சாக்கினி வித்தை என்று சொல்லப்படுகிறது. இது இப்படி வருகிற போது என்ன செய்யுதுங்க? பிறப்புக்கு வந்தாச்சு. பிறப்புக்கு வந்தாச்சு. பிறப்புக்கு வந்த நிலையில் இந்த உடம்பை விட்டு போகுதா இல்லைங்களா? இது ஆகமத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கு. குடகாயம் பரகாயம்னு ஒரு சொல் இருக்கு. நம்ம பாட்டுக்குள்ளே பார்க்க இருக்கிறோம். குடகாயம் பரகாயம் அப்படின்னா என்னது? குடத்தில் இருக்கிற ஆகாயம், மேலே இருக்கிற ஆகாயம். குடத்தில் ஒரு ஆகாயம் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தை இங்கே வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? ஒரு காற்று இருக்குதா இல்லை? இதுக்கு என்ன பேருங்க? குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாயம். குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாயம், இதுக்கு என்ன பேருங்க? குடகாயம்னு பேர். இப்போ வெளியே இருக்கிறது பரகாயம்னு பேர். இது ஆகமங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் சீவான்மான்னு பேர். உடம்புக்குள்ளே இருந்தால் இதுக்கு என்ன பேர்? சீவான்மான்னு பேர். வெளியே இருக்கிறதுக்கு பரமான்மான்னு பேர். இது நம்ம சொல்கிறது இல்லை, வேற்று சமயத்தார் சொல்லுவது. இது நம்ம மறுக்கிறோம். எப்படி மறுக்கிறோம்னா பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த குடகாயம் உடைஞ்சா, இப்போ ஒரு குடம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஆகாயம் இருக்குது. குடத்தை உடைச்சாச்சு, என்னாச்சு? இப்போ குடகாயம் பரகாயமாக மாறிடும். 2 ஒன்று தான். இது குடத்துக்குள்ளே இருந்தது, அது வெளியே இருந்தது. இந்த 2ஐயும் வேறுபடுத்துவது எது? குடம்தான். குடம் உடஞ்சிட்டா குடகாயமும் பரகாயமும் ஒன்று தான்.
உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இதுக்கு சீவான்மான்னு பேர். உடம்பை விட்டுட்டா இது பரமான்மாக மாறும் என்று ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த உடம்பை விட்டு நீங்கினா இந்த ஆன்மா என்ன ஆயிரும்? பரமான்மாவா மாறிடும். இந்தம்மா அதுதான் தடையே. இப்போ அவன் அதை சொல்கிறத நம்ம மறுக்கிறோம். இது யாருடையதுன்னா நமக்கு ஏகான்மவாதிகளுடைய கருத்து. குடகாயம் ஆகாயம் என்பது ஏகான்மவாதிகளுடைய கருத்து. அதை மறுக்கிறோம். நம்ம எப்படி மறுக்கிறோன்னா அந்த உதாரணம் உண்டு. எப்போங்கிறது இப்போ நான் பின்னாடி பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுக்கங்க, விடை அப்படியே பின்னாடி வரிசையாக வந்துடலாம். இப்படி ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற போது இறந்த உயிர் மீள பிறத்தல் எவ்வாறு? இதுதான் கேள்வி. ஏன்னா குடம் உடஞ்சிட்டா என்ன ஆயிடுச்சு? பரமான்மாவா ஆயிடுச்சு. திருப்பியும் அது சீவான்மாவா ஆகாது. அதனால் இறந்த உயிர் மீள பிறக்காது என்பது யாருடைய கருத்து? ஏகான்மவாதி. எல்லாம் பிரம்மம்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதுவும் பிரம்மம் இதுவும் பிரம்மம்னு சொல்கிறவங்க இறந்த உயிர் மீள பிறப்பதில்லை என்று சொல்கிறார்கள். எனவே உடம்பு அழிந்த பிறகு இதே உயிர் மேலே பிறக்காது. இந்த உயிர் மேலே பிறக்காது. ஏன்னா ஆகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறாங்க? குடகாயம் ஆகாயம்னு சொல்லியிருக்கு. ஆகமங்களை நீங்கள் மறுக்க முடியாது. ஏன்னா ஆகமத்தை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். புரியுதுங்களா? இப்போ ஆகமத்தில் ஒரு சொல் இருக்குதுன்னா அந்த சொல்லை என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாது. இப்போ ஞானசம்பந்தர் ஒன்று சொல்லியிருக்கிறார். இப்போ ஆகமன்னா நமக்கு ஏதோ எங்கேயோ யாரோன்னு நினச்சிக்கிறோம். இப்போ ஞானசம்பந்தர் ஒரு சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதை நம்ம மறுக்க முடியுமா? இப்போ நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், அந்த கருத்தும் ஞானசம்பந்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கும் முரண்பாடு வருது. நாம் ஒரு கருத்து சொல்கிறோம், அந்த கருத்துக்கும் ஞானசம்பந்த தேவாரத்தில் ஒரு வரி வருது. அந்த வரிக்கும் நாம் சொல்கிற கருத்துக்கும் வேறுபாடு வருது. உடனே நம்மளால் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்பாரா இல்லையா? தேவாரம் படித்து என்னங்கய்யா இப்படி சொல்கிறீங்க? ஞானசம்பந்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சொல்கிறது அதுக்கு எதிர்மறையாக இருக்கிறதே அப்படின்னு சொன்னால் ஞானசம்பந்தர் சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேயா? அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அது நமக்கு ஆகமம். அவருடைய வாக்கு நமக்கு ஆகமம். அப்போ எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னது சரி. அது எப்போ? புரியுதுங்களா? அழகாக உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரே ஒரு பாட்டு. என்னதுங்க? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்குன்னு மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயம். நமச்சிவாயத்தை சொன்னால் எல்லாம் நீங்கி போ. விண்ணூறு அடுக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகழவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயம். விண்ணூறு அடுக்கிய விறகு என்னது? பாவம். உண்ணிய புகழ் எது? அஞ்செழுத்து. பண்ணிய உலகினில் பயின்ற பாவம். பண்ணிய என்னதல் என்பது என்னங்க? திரும்ப திரும்ப செய்கிறது. நீங்கள் இந்த திருநெல்வேலி பக்கம் போனால் அவன் பண்ணி பேசுகிறாயா அப்படின்னு என்னது? திரும்ப திரும்ப பேசுறது, உன்னையே திரும்ப திரும்ப செய்கிறது. பாவத்தை நம்ம அப்படி தான் செஞ்சிட்ருக்குறோம். இந்த உலகத்தில் பாவத்தை எப்படி செஞ்சிட்ருக்குறோம்? திரும்ப திரும்ப பண்ணிய உலகத்து மேலே பிறந்து பாவத்தை என்ன செய்கிறோம்? மேலே பயின்ற பாவம், பழகி போன பாவம். பாவத்தோடு பழகிட்டோம். என்ன செஞ்சுருக்கிறோம்? பிறக்க வேண்டியது பாவத்தை செய்ய வேண்டியது, பிறக்க வேண்டியது பாவத்தை செய்ய வேண்டியது. சரிங்களா? பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று கெடுப்பது நமச்சிவாயம். கூடவே இருந்து கெடுக்கும். நன்னுதல்னா என்னது? நெருக்கமாக இருக்கிறது. உயிருக்கு நெருக்கமாக இருந்து நாம் செஞ்ச பாவத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. நம்மால் உன்ன அர்த்தத்தை என்ன பண்ணுவான்? அனர்த்தம் பண்ணுவான். என்ன பண்ணாலும் நமச்சிவாயன்னு சொல்லிடு.
பாவமெல்லாம் தீர்ந்து போகும். ஏன்? நாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார். பாட்டை எடுத்த இப்போ கரெக்டாக இருக்கா இல்லையா? நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே சொல்லியிருக்கிறாரு. ஏன்? நாவுக்கரசர் சொல்லியிருக்கிறாரு. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நமச்சிவாயம் சொல்லிடு. இப்போ இதுக்கு எப்படி மறுப்பு சொல்கிறது? அது சரிதாயா, நமச்சிவாயத்தை எப்படி சொல்லணும்? அங்கே போய் பாரு, அப்படி சொல்லணுமையா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அப்படி சொன்னையா? அப்படித்தான் சொல்லலைங்க. அப்போ உனக்கு அது செய்யாது. புரியுதுங்களா? அப்போது ஒரு பாடலிலே ஒரு ஆகமத்திலே ஒரு கருத்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த கருத்துக்கு என்ன இருக்கும்? அதற்குரிய காலச்சூழல் எந்த இடத்துல எப்படி சொல்லணுங்கிறத அங்கே விளக்கணும். அந்த இடத்துக்கு அது பொருந்தும், அந்த இடத்துக்கு அது பொருந்தும். இப்போ ஆகமத்தில் உயிர் பிரிந்தால் பரகாயம் குடகாயம் ஆகாயமானது போல உடம்பை விட்டு ஆன்மா என்னது பிரம்மத்தோட கலக்கும் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. எங்க இருக்கு? ஆகமத்தில் இருக்குது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிறப்பிலும் பிறந்தா இறந்தா பரகாயத்துக்கு போயிடும், சீவான்மை என்ன ஆயிரும்? பரமான்மாவா ஆயிரும் அப்படின்னு சொல்றான். புரியுதுங்களா? அதை மறுத்து அது சரிதான், பரகாயத்தை போகும். எப்போ போகும்னு கேட்டிங்கன்னா, சூக்கும தேகம் நீங்குகின்ற போது. அந்த உதாரணம் எதுக்கு? சூக்கும தேகம் நீங்குவதற்கு அந்த உதாரணம். சூக்கும தேகம்னா என்னங்க பின்னாடி இப்போ வந்துடும், இது விரிவான செய்தி. அதை தொட்டுட்டு நான் திருப்பி உள்ளே போகிறேன். எனவே இதற்கு என்ன பேருங்க? இந்த இறைவன் இறந்த உயிர்களை மீள பிறப்புக்கு கொண்டு வருவான். இறந்த உயிரே மீள பிறக்கும், இறந்த உயிரே மீள பிறக்கும். அதுதான் இங்கே மேற்கோள் சொல்லுகிறார். இனி இவ்வான்மாக்கள் மாறி பிறந்து வரும். இவ்வான்மாக்கள் எப்படி வரும்? மாறி பிறந்து வரும். மாறி என்பதற்கு அச்சு மாறி, அச்சு மாறுதல். அச்சுன்னு என்னது? அச்சுன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக நமக்கு 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் யோனி பேதம். இது அச்சு மாறுதல். 4 வகை பிறப்பில் பிறக்கலாம், 7 வகை தோற்றத்தில். என்னதுங்க 4 வகை பிறப்பு? எது? வியர்வியிலே தோன்றுவன, முட்டையிலே தோன்றுவன, வேரிலே தோன்றுவன, அடுத்தது கருவிலே தோன்றுவன. உயிர்கள் ஏதோ ஒன்றில் பிறக்கும். ஒன்று கீழே மண்ணிலிருந்து தோன்றும், விதையில் தோன்றும், விதையில் தோன்றும், வியர்வியில் தோன்றும், முட்டையில் தோன்றும், கருவிலே தோன்றும். 4 வகை பிறப்பு, 4 வகை பிறப்பு. 7 வகை தோற்றம். யார் யார்? தாவரங்கள், ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனிதர்கள், தேவர்கள், முனிவர்கள் என்று 7 வகை பிறப்பு. 7 வகை பிறப்பு, 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோதி பேதம். இப்போ ஒரு தடவை மனிதனாக பிறந்தா அடுத்த பிறவி ஊர்வனவாகவும் பிறக்கலாம், பறவையாகவும் பிறக்கலாம், விலங்காகவும் பிறக்கலாம், எதா வேணாலும் பிறக்கலாம், எதா வேணாலும் பிறக்கலாம். இது இப்படித்தான் வரிசையாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? மணிவாசகர் ஒரு பட்டியல் சொல்கிறாரா இல்லையா? என்னது? கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கம். என்னம்மா? இது எல்லாம் இதில் அடங்கிரும், இந்த 7க்குள்ளே அடங்கிரும். இந்த 13 எடுத்திங்கன்னா இந்த 7 அடங்கிரும். சரிங்களா? இப்போ இந்த வரிசையில் தான் பிறப்போமா? முதல்ல கல், அப்புறம் மனிதர், தேவர், அப்படிலாம் கிடையாது. அவர் பல பிறப்புகளை பட்டியல் எடுக்கிறார். புரியுதுங்களா? இந்த வரிசைகளை தான் பிறக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன ஆயிரும்? சொன்னால் என்ன தப்பு? இல்லை அப்படி இப்போது முதல் பிறப்பு கல்லாய், மனிதராய், பேயாய், அந்த வரிசை இருக்குது. இந்த வரிசை வேண்டாம், ஏதோ ஒரு வரிசை. முதல் பிறப்பு இந்த பிறப்பு, 2வது பிறப்பு இந்த பிறப்பு என்று இதை ஒரு வரிசைப்படுத்தி சொன்னால் என்ன குற்றம் வரும்?
சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? சொன்னா என்ன குற்றம் வரும்? எதுக்குமா? இறைவனுக்கு ஒரு முறைமை கொடுத்த மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? சாமி மனிதனா பிறக்க வச்சிட்டிங்களா, அடுத்தது அவர் தேவரா பிறக்க வைங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவருக்கு ஒரு வரிசை கொடுக்குறீங்க. அவருக்கு யார் வரிசையெல்லாம் சொல்ல முடியாது. செஞ்ச வினையை பார்ப்பார். மனிதனாக போட்டால் மனிதனாக போடுவார், நாயாக போட்டால் நாயாக போடுவார். அவர் இப்படித்தான் ஒரு உயிரை பிறக்க வைக்கணுங்கிற வரிசை அவருக்கு யாரும் சொல்ல முடியாது. முடிவு யாருடையது? அவருடையது. எனவே இந்த 7 வகை பிறப்பில் எந்த பிறப்பில் வேணாலும் உயிர்களை பிறக்க வைப்பான். எதுக்கு தக்கவாறு? வினைக்கு தக்கவாறு. அவனுக்கு ஒரே ஒரு இதுதான், என்னது? வினை என்பதை அளவுகோலாக வைத்து கொண்டு அதுலேயும் வினை ஊட்டுகிற போது கூட முதல்ல செஞ்ச வினையை முதல்ல ஊட்டணும், ரெண்டாவது செஞ்ச வினையை ரெண்டாவது ஊட்டணுங்கிற வரிசை கிடையாது. அவன் என்ன செய்வான்? 4 பிறப்புக்கு முன்னாடி செஞ்ச வினையை ஒதுக்கி வச்சுட்டு காலையில் செஞ்ச வினையை எடுத்து ஊட்டிடுவான். முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே வரும் சொல்கிறாங்களா இல்லையா? அது என்னது? காலையில் செஞ்ச வினையை மதியானம் ஊட்டிடுவான். ஆனால் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சது பெண்டிங்கில் இருக்கும். அப்போ நம்ம என்ன கேட்கணும்? ஐயா நான் அது முதல்லையே செஞ்சேன், அதைத்தானே நீ எனக்கு ஊட்டணும், காலையில் செஞ்சதை எடுத்து இப்போயே ஊட்டிட்டிய அப்படின்னு என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது, கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்கலாம். நம்ம சும்மா ஒரு இதுவும் வரிசை கிடையாது, நம்ம ஒரு சமாதானம் சொல்லிக்கலாம். யாருக்கு அப்படி ஊட்டுவான்? நல்ல பக்குவமுடைய ஆன்மாவுக்கு வினை செஞ்ச உடனே அதுக்கு பயனை கொடுத்துருவான். ஏன்? இதுக்கு மேலே திருப்பி நீ செய்யக்கூடாது. தப்பு செய்யும் போதே ஒரு அடி படார்னு வச்சுருவான், செய்யாமல் இருக்கிறதுக்கு. நமக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, ஏகப்பட்டது லிஸ்ட்டில் கிடக்குது, எல்லாம் மெதுவாக பார்த்துக்கலாம் போ அப்படின்னு விட்டுருவான். புரியுதுங்களா? அப்போது நல்ல பக்குவ ஆன்மாக்களை உடனுக்குடனே திருத்துவான், உடனுக்குடனே திருத்துவான். சிலரையெல்லாம் கண்டுக்காம விட்டுருவான். நம்ம அதுதான் பிரச்சனை. அவன்லாம் நல்லா இருக்கிறான், என்ன இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்க. அவனை கண்டுகளை விட்டுட்டாரு, அவன் இன்னும் கணக்கே எடுக்கலை, எல்லாம் செஞ்சு முடி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவனை விட்டுட்டார். நம்மளை அப்படி வைக்கல. எப்படி வச்சிருக்கிறான்? நம்ம அப்படியே பக்கத்தில் வச்சிருக்கிறார். அதனால் வினை செஞ்சானு செஞ்சிருவார், படார்னு விட்டுருவார், அடி அப்பவே ஒழுகும். உடனுக்குடனே வினைக்கான துன்பத்தை பெருமான் ஊட்டுறான்னா அவனுக்கு பக்கத்தில் நாம் இருக்கிறோன்னு அர்த்தம். அவன் நம் மீது கருணை கொண்டு இருக்கிறான் என்பது பொருள். நாம் என்ன நினச்சிக்குவோம்? அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும் இப்படி வருதுன்னு நினச்சிக்கோ. அப்படியெல்லாம் இல்லை. ஆஹா பரவாயில்ல சாமி, அவனையெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, என் மேலே எவ்வளோ உங்களுக்கு அன்பு, உடனே கொடுத்துட்டீங்களே. நான் அறிவில் இப்படி ஒரு நினச்சேன், என்னது பாரு இவன்லாம் அப்படின்னு நினச்சேன், உடனே நறுக்குன்னு ஒரு கொட்டுக்கா. ஏன்டா இப்படி நினைப்பேன், அதுக்காடா இங்கே வந்த அப்படின்னு ஒரு கொட்டுக்கா வச்சா எப்படி இருக்கும்? அப்பப்போ திருத்துறது, அப்பப்போ திருது. அவ்வளவு கருணை யார் மேலே? நம்ம மேலே. பிடிச்ச குழந்தை தப்பு செஞ்சால் என்ன செய்ய மாட்டாங்க? பொறுத்துக்க மாட்டாங்க இல்லையா? நல்லா படிக்கிற பையன் தப்பு செஞ்சால் வாதியார் கோவம் ஜாஸ்தி வந்துடும். ஏன் என்னடா நல்ல பையன் ஏன்டா இப்படி ஆகி போயிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அடி வேகமாக விழுவும். சிலதெல்லாம் அவனை அடிச்சுன்னு திருந்த மாட்டானுங்க, அதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு அப்படின்னு விட்டுருவாங்க இல்லையா? எனவே இந்த ஆன்மாக்கள் வினைக்கு தக்கவாறு மாறி மாறி பிறக்கும். இவ்வான்மாக்கள் எவ்வான்மாக்கள்? இவ்வான்மாக்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வான்மாக்கள், இவ்வான்மாக்கள். போன அதிகரணத்தில் வினை செஞ்ச ஆன்மாக்கள். போன அதிகரணம் என்னது? ஆணையின் இருவினையின், இருவினை வினைகளை செய்த இவ்வான்மாக்கள், வினை செய்த இவ்வான்மாக்கள். இவ்வுன்னு சொன்னாவே முதல் அதிகரணத்துக்கு போய்க்கணும். இதுக்கு முன்னாடி அதிகரணத்துக்கு போயிட்டீங்கன்னா பக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். இவ்வான்மாக்கள் என்ன செய்யும்? மாறி பிறந்து வரும். அச்சு மாறி பிறந்து வரும், பிறந்து இறந்து வரும், பிறத்தலையும் இறத்தலையும் செய்யும். அப்போது இதன் மீது தடை, இதன் மீது தடை. இன்றைக்கி போர்டுக்கு நான் போக போகிறதில்ல, போர்டுக்கு போனால் போச்சு, வண்டி நவர மாட்டேங்குது.
இப்போ தடை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீடா பிரம்மவாதி. கிரீடா பிரம்மவாதி அவர் யார் அப்படின்னா இந்த ஏகான்மவாதி இருக்காங்க இல்லையா, ஏகான்மவாதியில் ஒரு பிரிவினர். கிரீடை அப்படின்னு என்னது, விளையாட்டு. கிரீடை என்பதற்கு விளையாட்டு. இறைவனுக்கு பிறத்தலும் இறத்தலும் என்னது, விளையாட்டு. பரமான்மா சீவான்மாவா வரும்பா, பரமான்மா சீவான்மாவா வரும். வந்ததுக்கு காரணம் என்ன, வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணுமா இல்லையா. மேலே பரமான்மாவா இருந்தது, அது என்னவா வந்துருச்சு, சீவான்மாவா வந்துருச்சு. ஏன் வந்துச்சு, அது விளையாட்டுங்க. எதுக்கு விளையாட்டு, பிரம்மத்துக்கு சீவான்மாவா வர்றது விளையாட்டு. விளையாட்டுன்னா என்ன வேண்டாம், காரணம் சொல்ல வேண்டியதில்லை. ஏங்க அவர் என்ன பேசிட்டாருங்க, சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம். அதுக்கு பெருசாக காரணமெல்லாம் கேட்காதீங்க, சும்மா விளையாட்டாக பேசும்போது ஏதாவது சொல்லியிருப்பார், அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ என்ன செய்யக்கூடாது, காரணத்தையெல்லாம் தேடக்கூடாது. ஏன்னா காரணம் சொன்னால் அப்புறம் அதில் மேலே ஆராய்ச்சியெல்லாம் போகும், ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு. பிரம்மத்துக்கு பரமான்மா சீவான்மாவாக வருதல் பிரம்மத்துக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்கிறவங்க தான் யார், கிரீடா பிரம்மவாதி. நாம் சொல்லலை. முதல்ல இது யார் சொல்கிறாங்க, பேசும்போது கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கணும். நம்ம ஏதாவது சொன்ன நினச்சிக்கூடாது. இது யாருடையது, கிரீடா பிரம்மவாதியுடைய கருத்து. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறந்த உயிர் மேலே பிறப்பதில்லை, இறந்த உயிர் மேலே பிறப்பதில்லை. ஏன்னா இறந்தது எது, சீவான்மா. அந்த பரமான்மாவாக தான் சீவான்மாவாக வந்துச்சு, அது இறந்து போச்சு. இப்போ என்ன ஆயிரும், மீண்டும் பரமான்மாவா மாறிடும், மீண்டும் பரமான்மாவா மாறிடும். எனவே அது மீள என்ன செய்யாது, பிறக்காது என்று அவர்கள் தடை சொல்கிறார்கள். எனவே அதை மறுப்பதற்கு இதில் 2-3 பேர் வராங்க. ஆனால் ஒரு ஆளோட நிறுத்திக்கிறேன், சரியா. ஏது இதை மறுப்பதற்கு ஏது செய்கிறார், தோற்றமும் ஈரும் உள்ளதற்கு அல்லது உளதாதல் இன்மையால். தோற்றம் என்பது என்னதுங்க, பிறத்தல். ஈறு இறத்தல். இந்த ரெண்டும் உள்பொருளுக்கு அன்றி இல்பொருளுக்கு இல்லை. ஒரு பொருள் தோன்றுகிறதுன்னு சொன்னால் எது தோன்றும், உள்பொருளே தோன்றும். ஒடுங்கும் சொன்னால் எங்கே தோன்றியதோ அங்கு ஒடுங்கும், எங்கிருந்து தோன்றியதோ அங்குதான் ஒடுங்கும், சரிங்களா. அப்போது தோற்றம் என்பது சூக்குமமாக இருக்கிற ஒரு பொருள் தோளமாக வந்தால் அதுக்கு என்ன பேர், தோற்றம்னு பேர், சரிங்களா. ஒடுக்கம் என்பது தோளமாக இருக்கிறது சூக்குமமாக போச்சுன்னா அதுக்கு ஒடுக்கம்னு பேர், சரியா. அப்போது இந்த சர்க்காரியவாதம் என்பதை 2 பேர் பயன்படுத்துகிறோம். சர்க்காரியவாதத்தை 2 பேர் பயன்படுத்துகிறோம். யார் யார், சைவர்கள். நாம் சர்க்காரியவாதம் சொல்கிறோம், நாம் சர்க்காரியவாதம் சொல்கிறோமா இல்லையா, சொல்லுகிறோம். இன்னொருத்தர் யார் சொல்கிறாங்க, சாங்கியர். சாங்கியரும் சர்க்காரியவாதம் சொல்லுவாங்க, சைவர்களும் சர்க்காரியவாதம் சொல்லுவாங்க. ரெண்டும் என்னென்னா உள்ளது தோன்றும் இல்லது வாராது, உள்ளது தோன்றும் இல்லது வாராது என்பது சர்க்காரியவாதம். யார் சொல்வது, சாங்கியர் சொல்கிற சர்க்காரியவாதமும் அதுதான், சைவர்கள் சொல்கிற சர்க்காரியவாதமும் அதுதான். சரி, இப்போ தோற்றமும் ஈரும் உள்ளதற்கு அல்லது உளதாதல் இன்மையால். ஒரு பொருள் தோன்றுகிற, ஒரு உயிர் தோன்றுகிறது என்று சொன்னால் எங்கிருந்து தோன்றியிருக்கும், சூக்குமமாக இருந்து தோளமாக தோன்றியிருக்கும். ஒடுங்குகிறது என்று சொன்னால் தோளமாக இருந்து சூக்குமமாக ஒடுங்கி இருக்கும். சரி, அப்போது இதற்கு இறந்த பின்னும் பிறத்தலும் மீண்டும் இறத்தலும் இந்த ரெண்டும் ஒரு பொருளுக்குத்தான் உண்டு, ஏனைய பொருளுக்கு இது கூடாது. இப்போ பிரம்மம்னு ஒன்று இருந்ததுன்னா பிரம்மமே தோன்றியது, பிரம்மமே வினை செய்தது, பிரம்மமே வினையின் அனுபவத்தை அடைந்தது, அதுவே மேலே ஒடுங்குதுன்னு சொன்னால் பொருந்தாது. இப்போ வினையை செய்தது எது,
இப்போ பிரம்மமே தோன்றியதுன்னு வச்சுக்கங்க, கிரீடா பிரம்மவாதியோட கருத்துக்கு வருவோம். பிரம்மம் தான் என்னவா வந்துச்சு? சீவான்மாவாக வந்துச்சு. சரியா? இப்போ வினை செஞ்சது எது? சீவான்மா. வினையை ஊட்டுவது எது? வினை ஊட்டுவது எது? அதே பிரம்மம் தான். அந்த பிரம்மமே வினை செய்யும், அந்த பிரம்மமே வினையை ஊட்டும். அதுவே எப்படி தோன்றும்? பல விதமாக தோன்றும். தோன்றுகிற போது எப்படி தோன்றுகிறது? இப்போ பிரம்மம் தோன்றினா எப்படி தோன்றி இருக்கணும்? எல்லாம் பிரம்மந்தான். நீங்களும் பிரம்மந்தான், நானும் பிரம்மந்தான். எந்த பிரம்மம் எந்த பிரம்மத்துக்கு நடத்தணும்? எல்லாம் பிரம்மந்தான். படிச்சுங்க அப்படின்னு சொல்லிடலாமா இல்லையா? சொல்லாமா இல்லையா? அப்படியா இருக்கு? ஒன்றும் இல்லை. அப்போ இதற்குள்ள என்ன இருக்கிறது? வேறுபாடு இருக்கிறது. அங்கே இருக்கு, இங்கே எத்தனை பிரம்மம் இருக்குதோ அத்தனை வேறுபாடு இருக்கு. புரியுதுங்களா? இதற்கு காரணம் என்னது? வினை காரணம். அப்போ பிரம்மமே வினை செய்யும், அந்த வினையின் பயனை எது ஊட்டும்? பிரம்மமே ஊட்டும். அப்புறம் அது மேலே ஒடுங்கும். இப்படி சொன்னால் எப்படி இருக்கிறது? அது முறைமையாக இல்லை, இது பொருந்தாது. அப்போது வினை செய்வது ஒன்று, வினையை ஊட்டுவது ஒன்று. அப்போ எது வினை செய்கிறதோ அதுதான் என்ன செய்யும்? மேலே மேலே தோன்றும், மேலே மேலே தோன்றும். சரி, இப்போ பாடல் பார்த்துக்குங்க. வெண்பா, எடுத்துக்காட்டு வெண்பா. கண்ட நனவை கனவுணர்வில் தான் மறந்து விண்படர்ந்து அத்தூடு வினையினால் கண் செவி கெட்டு உள்ளதே தோற்ற உளமணுவாய் சென்று மனம் தள்ள விழும் கருவில் தான். கண் செவி கெட்டு, கண் செவி கெட்டு, கண் கெட்டு செவி கெட்டு. எப்போ கெடும்? வயசானா. வயசானா கண்ணு தெரியாது, காது கேட்காது, எல்லாம் வயசான வந்ததா இல்லையா? கண் செவி கெட்டு, எல்லாம் உடம்பெல்லாம் கெட்டு ஒளிந்த பின், கெட்டு ஒளிந்த பின் உள்ளதே தோற்ற, உள்ளதே தோன்றும் என்ற சர்க்காரியவாதம், சர்க்காரிய வாதம். இப்போ கண்ணும் செவியும் கெட்டுனா தூள தேகம் அழிந்து, தூள தேகம் அழிந்து இந்த உடம்பு என்ன ஆகுது? அழிஞ்சு போகுது. இறந்தால் என்னாகும்? உடம்பு அழிஞ்சு போகும். அப்படி இந்த உடம்பு அழிந்த நிலையில் அது என்ன செய்யும்? மீள தோன்றும். உள்ளது தான் தோன்றும். உள்ளது என்பது என்னதுங்க? இந்த உயிர், இறந்த உயிர். கண் செவி கெட்டு என்பது என்னது? இறந்த உயிர் மீள தோன்றும். எப்படி தோன்றும் அப்படின்னா, நம்ம முதல்ல சொன்ன பஞ்சாக்கினி வித்தை. சரிங்களா? எங்கே போகும்? சொர்க்கத்துக்கு போகும், மேக மண்டலத்துக்கு போகும், மண்ணுக்கு வரும், தந்தையின் வயிற்றுக்கு வரும், தாயின் வயிற்றுக்கு வரும், மீள பிறக்கும். இந்த 5 இடத்துல தங்கி வரும், 5 இடத்துல தங்கி வரும். இப்போ பிரம்மமே தோன்றும்னு சொன்னால் பிரம்மமே சொர்க்கத்துக்கு போகும், நரகத்துக்கு போகும், வினையெல்லாம் அனுபவிக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த செய்தியில் எங்கே இருக்கிறது? ஆகமத்தில் இருக்கு. நீ ஆகமத்தில் இருந்துட்டு குடகாயம் ஆகாயம்னு 8 ஒன்று சொல்கிறியா இல்லையா? சொல்கிறியா இல்லையா? இறந்த உடனே சீவான்மா என்னவாயிரும்? பரமான்மா ஆயிரும்னு சொன்னால், அதே ஆகமத்தில் இந்த பஞ்சாக்கினி வித்தைன்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பஞ்சாக்கினி வித்தை சொல்லியிருக்கிறாங்க. இறந்த உயர் சொர்க்கத்துக்கு போகும், நரகத்துக்கு போகும், மேகமண்டலத்தில் தங்கும், மண்ணுக்கு வரும், தாயின் வயிற்று தந்தை வயிற்றுக்கு வரும், தாயின் வயிற்றுக்கு வந்து மீள பிறக்கும்னு எங்கே சொல்லியிருக்கு? அந்த ஆகமத்தில் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. அப்போ அது தப்பா? அது தப்பா? அப்போ பிரம்மமே அப்படி போகும்னு வச்சுக்கலாமா? வைக்க முடியுமா? பிரம்ம வந்து பிறந்துருச்சு, வினை செஞ்சிருச்சு. இப்போ பிரம்ம என்ன செஞ்சது? சொர்க்கத்துக்கு போச்சு, நரகத்துக்கு போச்சு. அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ பிரம்மம் வேறு, உயிர் வேறு, உயிர் வேறு. சரி, அப்போ உள்ளதே தோற்ற, உள்ளதே தோற்ற உளம் அத்தூடு விண்படர்ந்து. உளம்னா உயிர், உயிர் என்ன செய்யுதுங்க? விண்படர்ந்து. விண்படர்ந்துன்னா என்னது? வானத்துக்கு போகுது.
இங்கே வினையை செஞ்சு உடம்பை விட்டுட்டு எங்கே போகுது? வானத்துக்கு போகிறது. வானத்துக்கு போனது சொர்க்காதி போகங்களை நுகர்கிறது. விண்படர்ந்துனா சொர்க்காதி போகத்துக்கு போகிறது. விண்படர்ந்து அந்த சூக்கும தேகத்தோடு என்ன செய்யுதுங்க? அங்கே போகுது. அப்போ அதுக்கு வேற சட்டை கொடுக்குறாங்க. இங்கே ஒரு சட்டை நமக்கு கொடுத்துருக்கிற மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் நரகத்திற்கு போகிறதுக்கும் நமக்கு இன்னொரு சட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பேர்? யாதனா சரீரம். அதுக்கு என்ன பேர்? யாதனா சரீரம். இப்போ இருக்கிறது பூதனா சரீரம். இந்த உடம்புக்கு என்ன பேர்? பூதனா சரீரம். இந்த உடம்பை விட்டுட்டு இந்த தூள தேகத்தை விட்டுட்டா நமக்கு முதல் எத்தனை சட்டை இருக்கு? 5 சட்டை. 5 சட்டை இருக்கா இல்லையா? காரண சரீரம், அப்புறம் குணசரீரம், அப்புறம் சூக்கும சரீரம், தூள சரீரம். வெளியே தெரியுது தூள சரீரம் தான். அதுக்குள்ளே எத்தனை சட்டை இருக்கு? 4 சட்டை இருக்கு. சரிங்களா? இப்போ பிறப்பை முடிச்சாச்சு, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எத்தனாவது சட்டை அழிஞ்சுது? 5வது சட்டையை அழிச்சிட்டார். இப்போ எத்தனாவது சட்டையில் இருக்கும் உயிர்? 4வது சட்டையில் இருக்கும். 4வது சட்டையில் இருக்கும். உடனே என்ன செய்வார்? சொர்க்கத்துக்கு அனுப்புறதா நரகத்துக்கு அனுப்புறதா அப்படின்னு இன்னொரு சட்டையை மாட்டுவார். அதுக்கு என்ன பேர்? யாதனா சரீரம். யாதனா சரீரம். பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம்தானே யாதனா சரீரமாகி சொர்க்கமுடு நரகு தீதுல அணுவாய் யோனி சேர்ந்துடும்னு சிவஞான சித்தியார் பாட்டு. சரிங்களா? இங்கிருந்து இன்னொரு 5வது சட்டையை மாட்டி எங்கே அனுப்புவார்? நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் அனுப்புவார். அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதீதமான இன்பமும் அதீதமான துன்பத்தையும் நுகரலாம். எங்கே போனால்? சொர்க்கத்துக்கு போனால் அதீதமான இன்பம், நரகத்துக்கு போனால் அதீதமான துன்பம். அதை தாங்கிற மாதிரி ஒரு உடம்பு. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது. ஏன்னா அந்த ரெண்டையும் இந்த உடம்பு தாங்காது. புரியுதுங்களா? இப்போது சொர்க்கத்துக்கு போனால் அந்த இன்பம் எப்படி இருக்கும்னா இதை விட 1000 மடங்கு, சும்மா சொல்கிறேன், 1000 மடங்கு இன்பம் அதிகமாக இருக்கும். அப்போ இதை என்ன செய்ய முடியாது? நம்மளால் இந்த உடம்பை வச்சுட்டு அனுபவிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இப்போ புரிகிற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ டீ சாப்பிட்றோம், ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு கொடுத்தா குடிச்சிட்றோம். 2 ஸ்பூன் போட்டோன்னே என்ன செய்கிறோம்? சர்க்கரை நிறையா போச்சு, தகட்டுது. அந்த இனிப்பு என்ன செய்ய முடியல? இந்த நாக்குனால் தாங்க முடியல. சொர்க்கத்தில் போனோன்னு அமுதம் கொடுப்பாங்க. எப்படி இருக்கும்? இதை விட 1000 மடங்கு தித்திப்பாக இருக்கும். இந்த நாக்கை வச்சுட்டு குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அப்போது அவ்வளவு இன்பத்தையும் நுகர்ற மாதிரி ஒரு நாக்கு வேணுமா இல்லையா? அந்த நாக்கு அவ்வளவு அனுபவிக்கும். இது கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நரகத்துக்கு போகிறோம். நரகத்துக்கு போனால் அவன் என்ன செய்கிறான்? அப்படியே போற்றி பகர்வடியில் சொல்கிறார் என்னென்ன செய்கிறான் அப்படின்னு. என்ன செய்கிறாங்களா? தொடையில் இருக்கிற சதையை வெட்டி எடுத்து சாப்பிடுன்னு கொடுப்பானா. ஆமாம், சாப்பிடுன்னு கொடுப்பானா. ஏன்? எனக்கு சதை ரொம்ப பிடிக்கும்னு சாப்பிட்டு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை போய் கடல் எலும்பு கிளும்பு போட்டுறாத, நல்லா பார்த்து போடுன்னு கேட்டு இல்லை, இந்த புடி அப்படின்னு என்ன செய்வானா? தொடையில் இருக்கிற சதையை வெட்டி கொடுத்து ஈரா உன்வூனை தின், உன்னோட சதையை சாப்பிடியா அப்படின்னு கொடுப்பானா. ஈரா உன்வூனை தின் என்று அடித்தும் நாராசங்காய்ச்சி செவிமடுத்தும். அப்படியே நெருப்பை காய்ச்சி காதில் ஊற்றுவானம்மா. இந்த காதில் நெருப்பு அப்படியே கொதிக்கிற குழம்பு எங்கே ஊற்றுவானா? காதுக்குள்ளே ஊற்றுவானா. அப்போ என்ன ஆகணும்? துன்பம் இருக்கும், உசுறு போகாது. இப்போ இங்கே ஊற்றுனா என்ன ஆகும்? போயிடுவான். அப்போ அவனால் அனுபவிக்க முடியும். அங்கே என்ன இருக்கும்? வேதனை இருக்கும், உயிர் போகாது. அப்படியே கொதிக்கிற எண்ணெயில் என்ன செய்வானா? தூக்கி சிக்கன் 65 தானே கேட்டேன், அப்படியே மசாலாவை நம்ம உடம்புல பூசி தூக்கி எங்கே போடுவானா? எண்ணெய் கொப்பரையில் போட்டு அப்படியே தாளித்து எடுப்பான். அப்புறம் என்ன செய்வாங்களா? நெருப்பு தூணை கட்டி பிடிப்பானம்மா. இதெல்லாம் போற்றி பகவடியில் இருக்கு.
நெருப்பு தூண் அப்படியே தக தக தகன்னு அப்படியே நெருப்பு அப்படியே இரும்பு அப்படியே நெருப்பு மாதிரி இருக்குமா, போய் அதை கட்டி போடுறாம்மா. நான் கட்டி பிடிக்கணும். இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆகக்கூடாது, உயிர் போகக்கூடாது. ஆனால் துன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், உயிர் போகாது. அந்த உடம்பு எப்படி இருக்கும் அப்போ, அப்படி ஒரு உடம்பு. துன்பத்தை கொடுத்தாலும் தாங்கிற மாதிரி கொடுப்பா. அதுக்கு என்ன பேர், யாதனா சரீரம் அப்படின்னு பேர். 5வது சட்டை அனுபவிச்சு முடிச்சுட்டு எங்கே வரமோ அங்கே வந்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு. ஒன்றும் வேண்டாங்க, இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், வெய்ய காலத்தில் 104 நமக்கு எப்படி இருக்கு, ஐயோ முடியலண்ணா. சகாராவில் சாதாரணமாக 104, அங்கே இருக்கிறவன் இருக்கிறானா இல்லையா, அப்போ அவனுக்கு அது தாங்கிற மாதிரி ஒரு உடம்பு இருக்கா இல்லையா. 104 டிகிரி சகாராவில் இருக்கிறவனுக்கு அவன் சாதாரணமாக சுற்றிட்டு இருப்பான். ஏன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிம்பா இல்லைங்களா. நமக்கு மார்கழி வந்தால் நடுங்குது. ஆர்டிக்கில் போனீங்கன்னா -60ன்றான், அவன் சாதாரணமாக சுற்றிட்டு தெரிகிறான். அப்போ அவனுக்கு அந்த அதீதமான குளிரை தாங்கிற மாதிரி ஒரு உடம்பு, இவனுக்கு அதீதமான வெப்பத்தை தாங்கிற மாதிரி ஒரு உடம்பு. நீங்கள் சொர்க்க நரகம்லாம் நமக்கு தெரியாது, ஏதோ புருடா விடுறாரு புத்தகத்தில் இருந்துக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போவே நம்ம பார்க்குறோமா இல்லையா, நம்ம சகாராவில் போனாலும் இருக்க முடியாது, ஆர்டிக்கில் போனாலும் இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு வினைக்கு தக்கவாறு இங்கே ஒரு உடம்பு, புரியுதுங்களா. அப்போ அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு அந்த வினையை நுகர்வதற்கு தக்கவாறு இந்த உடம்பை பெருமான் கூட்டுகின்றான், உடம்பை கூட்டுகிறான். அதான் இங்கே என்னது, விண்படர்ந்து அத்தூடு வினையினால், வினைக்கு தக்கவாறு அங்கே போவான். போகிறதே சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கு என்ன வேணும், நல்வினை. நரகத்துக்கு போகணும்னா தீவினை. அப்படி போய் எல்லாம் அனுபவிச்சுட்டு மேலே இங்கே வருவான். மேலே இங்கே வர எது போலனா, கண்ட நனவை கனவுணர்வில் தான் மறந்து. நனவுல நடக்கிறது கனவுல தெரியாது, கனவுல நடக்கிறது நனவுல தெரியாது. ஏன்னா நனவு என்பது 5வது சட்டையினுடைய நுகர்ச்சி. இப்போ நம்ம பேசுறதுல என்னது, நனவு. இப்போ எதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, 5வது சட்டையால் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கனவுக்கு போனால் இது ஞாபகத்துக்கு வராது. யாருக்காவது சிவஞான போதம் கனவுல பாடம் நடந்துதாங்கய்யா, அப்போ நீங்கள்லாம் பெரிய ஆள் இல்லையா. கனவுலையும் பாடம் நடக்குது, பரவாயில்ல. நனவுல நடக்கிறது கனவுல வராது. ஏன்னா அங்கே சட்டை வேற. அது என்னது, சூக்கும சரீரம், இது தோள சரீரம். தோள சரீரத்தினுடைய அனுபவம் சூக்கும சரீரத்துக்கு வராது. சூக்கும சரீரத்தில் இருக்கிற அனுபவம் தோள சரீரத்துக்கு வராது. இல்லைங்க கனவுலாம் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா 1000 கனவுல 2 தான் ஞாபகத்துக்கு வரும், 998 ஞாபகத்துக்கு வராது. எங்கே போனோம், எங்கேயோ போன மாதிரி இருந்தது, யாரோ வந்த மாதிரி இருந்தது, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, இப்படி தான் சொல்ல முடியும். அது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு என்ன செய்ய முடியாது, தெளிவாக சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில கனவு நமக்கு ஞாபகத்தில் வரும், தெளிவாக சொல்லுவாங்க, நான் போனேன், அவரை பார்த்தேன், அவர் வந்தார் போனான்னு 1 2 ஞாபகத்தில் இருக்கும், அது வேற. சரியா. கண்ட நனவை கனவுணர்வில். கனவு என்பது வினைக்கு தக்கவாறு வரும், வினைக்கு தக்கவாறு. கனவுலையும் வினை உண்டு. கனவுல ஒருத்தனை அடிக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா அது ஒரு வினை தான். கனவுல போய் ஒருத்தனை அடித்தோம் அப்படின்னு என்னது, அதுவும் வினை தான். ஒருத்தன் நம்மளை அடித்தானா அதுவும் வினை தான். கனவுலையும் என்ன உண்டு, வினை சம்பந்தம் உண்டு. சரி, யா அதுதான். ஒருத்தர் இப்போ அடி வாங்கினீங்கன்னா ஒரு வினை கழியுதுன்னு அர்த்தம். கனவு நிறையா கண்டா வினை கழியுதுன்னு இல்லை, அது நீங்கள் வினையை கழிக்கிற மாதிரி கனவு காணணும். நீங்கள் வினை செய்கிற மாதிரி கனவு கண்டீங்கன்னா ஜாஸ்தி ஆயிரும். கனவுல என்ன கனவு வருதுன்னு வேணுமா இல்லையா, வினையை கழிக்கிற மாதிரி கனவு கண்டா வினை கழியும், வினை செய்கிற மாதிரி கனவு கண்டா கனவுலையும் ஒருத்தனையும் வாழ விட மாட்டேன், தொலைச்சிருவேன் அப்படின்னு ஒரு கனவு கண்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், போச்சுரா. இப்போ முழிச்சிட்டு இருக்கும்போது தான் வினை செய்கிறான்னா தூக்கத்துலையும் செய்கிறாயா அப்படின்னு ஆயிரும். அப்போ 2 அனுபவம் உண்டு. வந்தால் வினை கழியுது. அதான் எதை காண்றீங்களோ அதை பொறுத்து.
வினை கழிகிற மாதிரி கனவு கண்டா வினை கழியுதுன்னு அர்த்தம். வினை செய்கிற மாதிரி கனவு கண்டா வினை சேத்திரம்னு அர்த்தம். சரி, எனவே அந்த சொர்க்க நரகங்கள் போன்றவற்றுக்கு போய் சூக்கும் தேகத்தில் போய் என்னதுங்க அங்கே வினைகளை எல்லாம் செய்து மீண்டும் மனம் தள்ள. இது ரொம்ப நுட்பமான இடம். இந்த ஆன்மாக்கள் மேலே பிறப்பதற்கு வித்து எங்கே விளையுதுன்னு கேட்டிங்கன்னா மனம்ங்கிற கருவி. இதில் முதல் உற்பவத்திலிருந்து இதுக்கு தொடர்பு உண்டு. முதல் உற்பவத்திலேயே மனதினால தான் வினை செஞ்சு முதல் தேகமே வருது. அது ரெண்டாவது. இப்போது இறந்த உயிர் மேலே பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் பிறக்குதுன்னு கேட்டால் இங்கேருந்து போகும்போது அவன் கடைசியாக என்ன நினைக்கிறான், அந்த மனிதனுடைய நினைவு இருக்குது பாருங்க, அதுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப 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 அதிகம். போகும்போது எப்படி போகணும்? சாமி போதும், தயவு செஞ்சு என்னை இன்னொரு முறை என்ன செஞ்சிடாதீங்க, பிறக்க வச்சிடாதீங்க. மேலே ஒரு முறை என்ன பிறக்க வச்சிடாதீங்க. அழகா அப்பர் சாமி சொல்லுவார், மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெடும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதமெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உணைவுறும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவில். நான் ஒரு கப்பலில் போயிட்டுருக்கிறேன். அந்த கப்பல் எது? மனம் என்கின்ற ஒரு தோணி, மனம்ங்கிற தோணி. கப்பல் ஃபுல்லாக சரக்கு இருக்குது. என்ன சரக்கு? சினம் என்கின்ற சரக்கு, சினம்ங்கிற சரக்கு. மனம் எனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி. என் அறிவு நான் யாரு தெரியுமா? இப்போ ஒரு ஓடத்தை தள்ளணும்னா என்ன செய்வாங்க? ஒரு குச்சி வச்சு தள்ளுவாங்கல்ல. அந்த குச்சி எதுன்னு கேட்டால் நான் யார் தெரியுமா என்கின்ற தற்போதம். மதிங்கிறது அறிவு என்னது? தற்போதம். அதை வச்சு என்ன செய்கிறேன்? அப்படியே இந்த படகை ஓட்டுகிறேன், குச்சி வச்சு ஓடுகிறேன். சினம் எனும் சரக்கை ஏற்றி, வண்டி ஃபுல்லாக சரக்கு. சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது, கடலில் போயிட்டுருக்கிறேன். இதுக்கு என்ன கிடையாது? நங்கூரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே வச்சு தள்ளுனா என்ன செஞ்சுருக்குது? போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய பாறை வந்து நிற்குது முன்னாடி. இதை என்ன செய்ய முடியாது? பிரேக்கெல்லாம் போட முடியாது. கடலில் போகும்போது என்ன செய்ய முடியாது? பிரேக்கெல்லாம் கிடையாது. நேராக போய் எதில் அடிக்குது? அப்படியே அந்த பாறையில் மோதுகிறது. செறிகடல் ஓடும்போது மதம் எனும் பாறை. மதம் என்கிற பாறை என்னதுங்க? அந்த நான் யார் என்கின்ற அந்த ஆணவ மலம் அப்படியே பெரிய பாறையாக முன்னாடி நிற்குது. அந்த பாறையில் போய் என்ன செய்யுது? நான் வந்த கப்பல் மோதுகிறது. மோதிய உடனே நான் என்ன தெரியுமா செய்வேன்? ஐயோன்னு கத்திடுவேன். சாமி என்ன வந்துடும்? ஐயோன்னு தான் கத்துவேன். சிவசிவான்னு என்னால் சொல்ல முடியாது. யார் சொல்கிறா? நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார். அந்த மதமெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது. அப்போ என்னால் செய்ய முடியாது. உன் திருவடியை என்னால் நினைக்க முடியாது. அப்போ என்ன செய்யுங்க? எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய்யுங்கள். அந்த கணத்தில் உங்கள் திருவடியை நினைக்க வைக்க. உங்கள் திருவடியை உனை உறும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடையவும். அந்த இறக்குற கணம் என்ன நினைக்கணும்? பெருமானை நினைக்கணும். சிவசிவா போதும், இன்னொரு பிறப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டா பிறவி இல்லை. கேட்கறதுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது? முடியவே முடியாது. எந்த உயிர் முத்திக்கு தயாராக இருக்கிறதோ அந்த உயிர் மட்டும்தாங்க அப்படி போகும். வேற எந்த உயிரும் அந்த நேரத்தில் என்ன செய்யாது? நினைக்காது. ஐயாறு வாயாறு பாயா முன்னம் ஐயாரா ஐயாரா என்று அலைங்கிறார். ஐயாறு என்னது? கோலை. சளி வந்து இங்கே தொண்டையை அடைக்கும்.
கர்ற கர்றன்னு அடைக்கும்போது என்ன செய்யும்? அப்போ சிவசிவான்னு சொல்லணும்னு நினச்சா கூட வராதியா. நல்லா இருக்கும்போது சொல்லிடு, நல்லா இருக்கும்போதே சொல்லிடு. ஐயாறு வாயாறு பாயா முன்னம் ஐயாரா ஐயாரா என்று அலைங்கிறார். அப்போ இந்த உயிர் பிரிகிற நேரம் மனத்தினுடைய தொழில் மிக மிக முன்றியமையாது. மனத்தினுடைய தொழில் இன்றியமை. அப்போ என்ன நினைக்கணும்? மனம் என்ன நினைக்குதோ, ஐயோ இத்தனை சொத்தை விட்டுட்டு போகிறனே, இத்தனை சொத்தை விட்டுட்டு போகிறனே, என் வீட்டுக்காரி என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாளே, என் பையன் என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறானே, ஐயோ பூரா யாரும் என் பக்கத்தில் இல்லை, என்ன ஒன்றும் தப்பில்லை, எல்லாம் இருக்கிற மாதிரி இன்னொரு பிறப்புக்கு வா. எதை நினச்சிட்டு போகிறையோ அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறப்பை கொடுத்துருவார். அதை அப்போ இதற்கு முன்னாடி இருந்த வினையெல்லாம் உண்டான்னு கேட்டால் எல்லாம் உண்டு. அப்போது முத்திக்கு தயாரானாதான் இறக்கிற போது பெருமான் திருவடியை நினைக்க முடியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஏப்பா இதை இருந்தால் கொஞ்சம் மண்ணை கரைச்சி ஊற்று, காசை தண்ணியில் போட்டு ஊற்று. ஏன்? சாகிற போதும் மண்ணாசையும் பொன்னாசையும் விடுவதற்கு நம்ம தயாராக இல்லை, விடுவதற்கு தயார் இல்லை. மண்ணாசை இருக்கிற ஆளுக்கு என்ன செய்ய? கொஞ்சோண்டு மண்ணை கரைச்சி தண்ணியில் கரைச்சி கொஞ்சோண்டு ஊற்று. அப்போ எனக்கு ஊற்றிட்டாங்க, சந்தோஷமாக போகுமா? என்னது மண், அந்த மண் மேலே அவ்வளவு பற்று. அப்புறம் அது பிறக்குமா பிறக்காதா? பிறந்து தான் தீரும். பொன்னாசை காசை போட்டு உரைச்சி நாக்கில் வச்சு தேய். ஐயா சாகிற போது காசை தேய்ச்சா தான் நீ போவேன்னா எப்படி வருவ? பிறந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போது இந்த மனம், அதுக்கு தான் நம்ம சான்றோர் பெருமக்கள் இந்த உயிர் தத்தளிக்கிற போது என்ன செய்கிறாங்க? நல்லா பாட்டு திருவாசகம் போய் பாடியா. ஏன்? அப்போ அது காதில் விழுவிட்டோம். இருக்கிற போது தான் இவன் கேட்கலை, போகிற போதாவது என்ன செய்யட்டும், ஒரு திருவாசகத்தை கேட்டுட்டு போகட்டும் அப்படின்னு அந்த உயிர் மேல் கொண்டு இருக்கிற கருணையினால் அந்த உயிர் தள்ளாடுகிற போது போய் திருவாசகம் போய் பாடுனான். நம்ம ஊருக்காரன்லாம் வம்பு பண்ணிட்டான், சாவர வீட்டில் பாடுறது திருவாசகம்ட்டான். ஏதாவது இழுத்துட்டு இருந்து தான், ஏப்பா அங்கே தான் அந்த சிவனடியார் 4 பேர்த்த கூப்பிட்டு திருவாசகம் பாட சொல்லி இவர் போயிடுவாருன்றான். பாலை அனுப்புறதுக்கு திருவாசகம் ஆகிப்போச்சு. நம்ம பெருமான் எவ்வளவு கருணையோடு அதை செய்கிறான், நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாம் அப்படி தான். எதையுமே எளிமையாக கிடச்சிதுன்னா அது அதன் பெருமை நமக்கு புரிவதில்லை. ஐயா உலகாயதர் பல பேர் அப்படி நினைக்கிறாங்க. நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோமா இல்லைங்களா? அடியார்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. மற்றவர்கள் பலருக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்குது. இப்போ திருவாசகம் ஒரு அடியார் இறந்து போனார், அங்கே போய் சிவபுராணம் பண்ண பக்கத்தில் வேடிக்கை பார்க்க வந்தவன், ஓ இறந்தா இந்த பாட்டு பாடு மாட்டிருக்குது, எங்கள் அப்பா இறந்துட்டார், யாராவது 2 பேர் வந்து பாடுவீங்களா அப்படின்னு கேட்குறான். எதுன்னு ஒப்பாரி பாட்டுன்னு நினச்சிக்கிறான் அவன் இல்லைங்களா? தெரியாததுனால வர்றது அது தப்பு இல்லை, அது அவருடைய பக்குவம், அவ்வளவுதான். சரிங்களா? எனவே மனம் தள்ள, மனம் தள்ள, அந்த மனம் தள்ளுவதினால என்ன ஆகும்? அணுவாய் சென்று கருவில் விழும், மீண்டும் பிறப்புக்கு வரும், மீண்டும் பிறப்புக்கு வரும் என்று இந்த பாடல்ல காட்டுகிறார். சரி, அப்போ இந்த எல்லாம் சரிங்க. இந்த ஆகமத்தில் சொல்லியிருந்தாங்களா இல்லையா? என்னது? குடகாய ஆகாய கூத்தாட்டுன்னு சொன்னாங்களா இல்லையா? பரகாயம் குடகாயம் என்று சொன்னாங்களே, அதுக்கு என்ன? அதுக்கு விடை சொல்லவே இல்லைன்னா அடுத்த பாட்டு சொல்கிறார். அடுத்த பாட்டில் சொல்லுகிறார், அரபுதன் தோல் உரிவும் அக்கணவும் வேறு பரகாயம் போய் வரும் அப்பண்பும் குடகாய ஆகாய கூத்தாட்டாம் என்பது அடாது உளம் போமாறு அது. இந்த உடம்பை விட்டு உயிர் போகிற போது சொல்லப்படுகிற ஓமை குடகாயம் பரகாயம். குடக